வணக்கம். என் பெயர் பிரணயா. இன்னைக்கு நான் ஏர் தழுவுதலை பற்றி பேச போகிறேன். ஏர் தழுவுதல் தமிழர்களின் ஒரு வீர விளையாட்டாகும். அதை நிறைய புல்வளம் கொண்ட முல்லை நிலத்துல விளையாட முடியும். அதுக்கப்புறம் பொங்கல் அப்பதான் நடைபெறும். இதை விளையாடுறதுக்கு ஒரு வீரர் ஏரை தழுவி இல்லைன்னா காளையை தழுவி அதோட வீரத்தை அடக்கிற வீரர் தான் வெற்றி பெறுவார். இந்த விளையாட்டை விளையாடுறதுக்கு நிறைய உடல் திறனும் மனதைரியமும் தேவை. அதோட ஆபத்துகளை தெரிஞ்சு கொண்டு கவனமாக தான் விளையாடுவாங்க வீரர்கள். இந்த விளையாட்டு விளையாடுறதுக்கு சில விதிமுறைகள் இருக்கு. வீரர்களுக்கு மட்டும் இல்லை, காளைகளுக்கும் இருக்கு. காளைக்கு கன்றிலிருந்து பயிற்சி அளிக்க வேண்டும். அதுக்கப்புறம் விளையாடுறதுக்கு முன்னாடி காளைகளுக்கும் வீரர்களுக்கும் 2 பேருக்கும் உடல் பரிசோதனை செய்ய வேண்டும். அதுக்கப்புறம் விளையாட்டு தொடங்கும் போது காளை வெளிவரும் வாடிவாசல்ல மறைத்து கொண்டு வீரர்கள் நிற்கக்கூடாது. அது அவங்களுக்கு ஆபத்து. அதுக்கப்புறம் வெற்றி பெறணும்னா ஒரு வீரர் காளையின் திமில் பகுதியில் பிடித்து கொண்டே 15 மீட்டர் ஓட வேண்டும். இல்லைன்னா 30 வினாடிகளுக்கு அல்லது 3 துள்ளல்களுக்கு. நம்ம முன்னோர்கள் விளையாடுறதுக்கும் நம்ம இப்போ விளையாடுறதுக்கும் இந்த விளையாட்டில் நிறைய மாறி இருக்கு. முன்னாடிலாம் ஆண்களுக்கு மதிப்பு, மரியாதை, அதுக்கப்புறம் திருமண தகுதியும் வந்துச்சு. ஆனால் இப்போலாம் ஊடகம் இருக்கனால நம்மளுக்கு நிறைய லாப நோக்கம் இருக்குது. இப்போ நம்மளுக்கு நிறைய பாதுகாப்பும் இருக்குது. அதுக்கப்புறம் முன்னாடிலாம் எல்லா ஊருக்கும் விதிமுறைகள் மாறும். ஆனால் இப்போ நம்ம சட்டமாக இருக்க விதிமுறைகள் தான் நம்ம பயன்படுத்துகிறோம். அதனால பாதுகாப்பும் அதிகமாக இருக்குது. நம்ம அப்பயும் இப்பயும் விளையாடுறதுக்கு நோக்கமும் அர்த்தமும் பாதுகாப்பும் மாறி இருக்கு. ஆனாலும் நம்ம இன்னமும் ஏர் தழுவுதலை விளையாண்டு கொண்டுட்டு இருக்கோம். நன்றி, வணக்கம்.